1898 சென்னை நகரத்தின் ஒரு மழை இரவு. ஒரு மனிதர் மட்டும் தெருவிளக்கின் கீழ் நின்று கொண்டிருந்தார். அவரின் கையில் புத்தகங்கள், மனதில் கோபம், கண்களில் புரட்சி. ஆம், அவர்தான் அயோத்திதாச பண்டிதர். ஆனால் நாம் பள்ளியில் கேட்ட அயோத்திதாசர் அல்ல. சாதி ஒழிப்பு பேசியவர் என்றே எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் அவரின் மறுபக்கம் இன்னும் ஆபத்தானது. ஒரு நாள் எல்லோரையும் ஒரு கேள்வி கேட்டார். தமிழர்கள் ஏன் தங்களை இந்துக்கள் என்று அழைக்க வேண்டும் என்று கேட்டார். அந்த காலத்தில் இப்படிச் சொல்வது வெடிகுண்டை வீசுவது மாதிரி. அவர் பழைய ஓலைச்சுவடிகளை தேடினார். புத்தர் வரலாறு படித்தார். பிறகு ஒரு அதிர்ச்சி அறிவிப்பு வெளியிட்டார். தாழ்த்தப்பட்ட தமிழர்கள் முதலில் இந்துக்கள் இல்லை, அவர்கள் பௌத்தர்கள். இந்த ஒரு வரிதான் பிரிட்டிஷ் ஆட்சியையும் உயர்சாதி அரசியலையும் கலங்கச் செய்தது. அவர் வெறும் எழுத்தாளர் மட்டுமில்லை, முதன்முறையாக ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகையை நடத்தினார். அதில் நேரடியாக சாதி, மதம், பொய் வரலாறு, திரிபுவாதம் போன்ற எல்லாத்தையும் தாக்கினார். அதுவும் 100 வருடங்களுக்கு முன். இன்னும் அதிர்ச்சி என்ன தெரியுமா? அவர் சொன்ன பல கருத்துக்கள் இன்று சோஷியல் மீடியாவில் நியூ ஐடியா போல வைரலாகிறது. ஆனா அந்த விதையை போட்டவர் அயோத்திதாச பண்டிதர். வரலாறு அவரை ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமே எழுதிச்சு. ஆனா உண்மையில் அவர் தமிழர்களின் நினைவகத்தையே ஹேக் செய்த முதல் மனிதர்.